ஐவிஎஸ் சமநாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனலில் இருந்து. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹை. பட் இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான விஷயம், அதான் சந்தோஷத்தின் பெருமையாக உச்சத்தில் நிஃப்டி அப்படின்ட்டு. காரணம் என்னென்னாக்கா, நேற்று வந்துட்டு பேங்க் நிஃப்டி அண்ட் ஐடி மட்டும் தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது, எந்த செக்டருமே பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால் வந்து அது தாக்கப்படுகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அட் த சேம் டைம் இன்றைக்கி வந்து நெகட்டிவாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ப்ரொவைடட் மற்ற செக்டர்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக வந்து நிஃப்டி மேலே பண்ணோம் இந்த நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி எக்ஸாக்டாக வந்து மற்ற செக்டர் நீங்கள் நல்லாவே ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது. ஸோ அதனால் நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, அது பார்க்கலாம் இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே வந்து நல்லா ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது. மெட்டல் அண்ட் ஆட்டோ தவிர எல்லா செக்டருமே பாசிட்டிவ். இவன் ரியாலிட்டி கூட வந்து நியர் ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம், ஜஸ்ட் 16 பாயிண்ட் தான் வந்து மைனஸ். அது வந்து ஸோ மற்றபடி மேஜர்லி எல்லா செக்டருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்துட்டு அதர் தென் நெக்ஸ்ட் 50 அண்ட் மிட் கேப் 150, ஈவன் ஸ்மால் கேப் 250 அண்ட் மைக்ரோ கேப்பும் நல்லா பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஐடி வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் அண்ட் நிஃப்டி பேங்க் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது வந்துட்டு நேற்றை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து ஃபார் பெட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 147 பாயிண்ட் வந்து நல்லா போயிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் நியர்லி 23,900 வரை போயிருந்தது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 53,000 வரை, ஜஸ்ட் ஒரு 12 பாயிண்ட்ஸ் தான் வந்து லேகிங், அதை நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். நிஃப்டி ஐடி ஒரு மார்ஜினலி ஒரு நெகட்டிவ், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஸ்டாக்ஸ் ஸ்ட்ரேட் ஆனதில் பார்க்கும்போது 2,744 ஸ்டாக்ஸ் ஸ்ட்ரேட் ஆனதில் 1,258 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் 1,395 ஸ்டாக்ஸ் நெகட்டிவாகவும் 91 ஸ்டாக் அன்சேஞ்சாகவும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இது கூட பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். இன்னும் ஒரு மிட் கேப் 50யும் அந்த நெக்ஸ்ட் 50யும் இன்னும் சப்போர்ட் பண்ணியிருந்ததுனாக்கா இன்றைக்கி 24 கூட வந்து நிஃப்டி வந்து டச் பண்ணிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஈவன் அதே மாதிரி 53 கிராஸ் பண்ணி பேங்க் நிஃப்டி கூட வந்து போயிருக்க சான்சஸ் இருந்திருக்கும். பட் எனிவே எகைன் ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹை பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. ஓகே, அதெல்லாமே நம்ம சார்ட்டில் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டாக்ஸ் வைஸ் ரிலையன்ஸு, பாரதி ஏர்டெல், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ நெகட்டிவில் போனது கூட பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். பார்த்தீங்கன்னா 1.78, 1.91, 11 அண்ட் 17. ஸோ இட்ஸ் மார்ஜினலி தான் நெகட்டிவ். ஸோ ஓவரால் எல்லா செக்டாரும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தது. தென் இன்ட்ராடேயில் பார்க்கும்போது நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்னு சொல்லலாம். போயிட்டு அங்கேருந்து ஒன் சைடு மார்க்கெட் மாதிரி நேற்று மாதிரியே வந்து நல்ல பார்த்திங்கனாக்கா கிராஜுவலாக வந்து ஒரு அப் சைடு தான். ஒரு நடுவில் வந்து சின்னதாக ஒரு சர்க்கிள் அப்படின்றது இருக்கும். பட் ஓவராலாக பார்க்கும்போது இட்ஸ் நல்ல ஒரு ஒன் சைடு மார்க்கெட், நல்ல ஒரு கிராஜுவல் வந்து அப் சைடில் இருந்தது. ஸோ ஓவரால் ட்ரெண்டு பார்க்கும்போது கேண்டில் பாருங்கள், இட்ஸ் வெரி சூப்பராக அந்த நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. 24 பார்க்காம விட மாட்டேன், கத்தி எடுத்துகிட்டு ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏற ஆரம்பிச்சுட்டேன். 24 டச் பண்ணாமல் வரமாட்டேன்ற மாதிரி வந்துட்டு நல்ல மார்க்கெட் வந்து அப் சைடில் போயிட்டுருக்கு. பார்ப்போம் சப்சிக்வெண்ட் டேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத. அதே மாதிரி இது பிசிஆர் 1.27 இருக்குது. மேக்ஸ் பென் 23,700, ஸ்பாட் வந்து 23,868. ஸோ கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நேற்று நம்ம பேங்க் நிஃப்டியில் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், பட் வந்து மார்க்கெட் மேலே போய்ட்டு ஃப்ளாட்டாக முடிஞ்சது. நம்ம அதை பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பார்ப்போம். தென் இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி 264 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. நடுவில் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வந்தால் கூட எகைன் நல்ல ஒரு ரெக்கவரி. தென் வந்து நிஃப்டி அளவுக்கு வந்து ஒரு கிராஜுவல் ரெக்கவரி எல்லாம் அப்புறம் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் தான் இருந்தது. தென் லாஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபால் ஒரு லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில். பட் எனிவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹை பார்த்தீங்கன்னாக்கா 988, 52,988, ஜஸ்ட்டு வந்து 53க்கு ஒரு 12 பாயிண்ட்ஸ் தான் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸில் ஒன்றுமே கிடையாது, யானைக்கு சோலோ பெரியன்ற மாதிரி தான். ஸோ 53 டச் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ராக்ரஸ். ஸோ இதனுடைய வீக்லி சார்ட் பார்க்கும்போது டே சார்ட் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராக்ரஸ் தெரியுது. ஸோ நிஃப்டியெல்லாம் 24 போகும்போது வந்துட்டு இது கண்டிப்பாக வந்து 53,500 வரைக்கும் கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோஃபார் வந்துட்டு நல்ல இதில் இருக்குது. நல்ல சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 51,000 தான். ஸோ சேனலுடைய அப்பர் பேண்ட் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். இட்ஸ் நியர்லி 51,000 வந்து இருக்குது.
ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 பாயிண்ட் வந்து சேனல் அப்பர் சைட்லேருந்து சப்போர்ட்லேருந்து மேலே போயிருந்துருக்கு இன்றைக்கி. போய்ட்டு இப்போ வந்து ஒரு 2870 பாயிண்ட்ஸ் வந்து மேலே நல்ல ஒரு ஃபார் அபோவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மேக்ஸ் பெயின் அண்ட் பிசிஆர் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி. ஸோ மேக்ஸ் பெயின் வந்து 52,800, மார்க்கெட் 52,870 முடிஞ்சிருக்கேன். பிசிஆர் 1.32. ஸோ இதை முடிஞ்சு போன கதை என்ன இன்றைக்கோட முடிஞ்சிருச்சு இந்த எக்ஸ்பைரி. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட்லேருந்து நாளையிலேருந்து நியூ எக்ஸ்பைரியில் பார்ப்போம். பட் எனிவே நாளையில் ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் வந்து மேக்ஸிமம் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது ஏன்னா மந்த்லி கான்ட்ராக்டில், பிகாஸ் டேஸ் நிறைய இருக்கிறதுனால வந்துட்டு அதை வச்சு ஒரு ப்ராப்பரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர முடியாது. இருந்தாலும் நம்மலாம் பார்ப்போம் அது என்ன எப்படி இருக்குன்றதை. ஸோ நெக்ஸ்ட் வந்து த மிட் அண்ட் ஸ்மால் 400 இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு மிட் கேப் 150 அண்ட் ஸ்மால் கேப் 250 உள்ளடிக்க சிங்கிள் இண்டெக்ஸ் தான் மிட் ஸ்மால் 400, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸ் என்னுடைய வியூ பாயிண்டில் இருந்து. ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் மார்ஜினலி 18 பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்தது, எகைன் நல்ல ஒரு ஃபால். இதுக்கு மெயின் காரணம் என்னென்னாக்கா மிட் கேப் வந்து சரியாக சப்போர்ட் பண்ணல. இது வந்து மிட் அண்ட் ஸ்மால் ரெண்டுமே உள்ளடிக்க இண்டெக்ஸ் சொல்லியிருந்தேன். மிட் கேப் சரியாக சப்போர்ட் பண்ணதுனால தான் நம்ம ஆரம்பத்தில் இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ மிட் கேப் பார்த்தீங்கன்னாக்கா 53 பாயிண்ட் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இது வந்து சரியாக சப்போர்ட் பண்ணல. ஸ்மால் கேப் 36 பாயிண்ட் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து நமக்கு அந்த ரிசல்ட்டை வந்து இங்கே சார்ட்டில் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபால் வந்திருந்தது. பட் எனிவே இது பெரிய ஃபால்னு சொல்ல முடியாது, ஒரு பேலன்ஸ்டாகவே நல்ல ஒரு இருக்குது. நம்ம டே சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்டடியாக இருக்குது. ஸோ பெரிய ஒரு இன்னும் ஒரு எக்ஸ்கலரேஷன் கிடைக்கல, பார்ப்போம். இதுவும் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுனாக்கா நிஃப்டி நல்லாவே வந்து நல்லா மேலே வரும், பார்ப்போம். ஸோ அது என்ன சார் நிஃப்டிக்கு இது சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக சம்மந்தம் கிடையாது. இதோட பார்ட்டிசிபேஷன் இல்லை தான், பட் ஸ்டில் இந்த மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஹோலிஸ்டிக் வியூ கொடுக்கும். ஸோ அந்த வகையில் சொல்கிறேன் நான். ஸோ அந்த வகையில் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டு மீ. தென் நம்ம பிக் பிரதர் யூஎஸ் மார்க்கெட். ஸோ நேற்று பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் வந்து டிஜே ஒரு 300 பாயிண்ட் மைனஸு, S&P 500 வந்து 21 பாயிண்ட் பாசிட்டிவ். நேற்று ரெண்டுமே வைஸ் வர்ஸாக இருந்தது. இது பாசிட்டிவில் இருந்து இது நெகட்டிவில் இருந்தது. இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் கதை மாறி இருக்குது. சார்ட்டில் அதை டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்க்கும்போது யூகே மார்க்கெட் வந்து மார்ஜினலி பாசிட்டிவில் இருக்குது, யூரோ மார்க்கெட் வந்து மார்ஜினலி நெகட்டிவ். ஸோ பெரிய அளவுக்கு பேர் சொல்லும் அளவுக்கு ஒன்றும் கிடையாது, பாசிட்டிவோ நெகட்டிவோ ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. தென் நம்ம சார்ட்டில் வந்துட்டு நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு அப்சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் வர மாதிரி தான் இந்த கேண்டில் இருக்குது. ஸ்டில் வந்து அப்சைட் மொமெண்டம் வந்து ஒரு இன்டாக்ட் மாதிரி தான். பார்த்திங்கன்னா மொமெண்டம் வந்து இங்கே பிட் 50க்கு கீழே ஃபாலோ ஆகல அரசியல். ஸ்டில் அந்த மொமெண்டம் நம்ம பார்க்க முடியுது. மேலே போகிறதுக்கான அளவுக்கு இன்னும் மொமெண்டம் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராட் மார்க்கெட் S&P 500 வந்து நல்ல ஒரு இப்போ வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக இது மேலே போகும்போது இதுவும் வந்து மேலே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரி பண்ணுறதுக்குள்ள ஒன்றும் கிடையாது, பார்ப்போம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். தேங்க்ஸ், பை.